அதே மாதிரி தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC. அப்போ IM equal to VM by 1 by C omega. ஸோ இந்த C omega எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? Rக்கு. ரெண்டும் சேம் ரோல் தான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இதுதான் கெப்பாசிட்டரில், இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இது அதுதான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XCன்னு போடலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு R இருக்கு, அதனால R அப்படியே இருக்குது. ஓகேவா? அடுத்து இண்டக்டன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன போடலாம்? XLன்னு போடலாம். கெப்பாசிட்டன்ஸுக்கு XCன்னு போடலாம். ஓகேவா? The quantity 1 by C omega plays the same role as the resistance R. இதுக்கு பதிலா இது போடுறோம், இதுக்கு பதிலா இதை போடுறோம். In resistive circuit. அப்போ XC equal to 1 by omega C ன்னு போடலாம். இதுதான் omega C omega தான் இப்படி போட்டிருக்கேன். XC equal to 1 by omega C. omega என்னது நமக்கு தெரியும். omega equal to 2πf. இப்போ XC equal to omega வேலை அப்ளை பண்ணோம்னா 1 by 2πfc. இப்போ இதை அதே மாதிரி DC கரண்ட்டுக்கு நம்ம பார்க்கும்போது DC கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்காது, அதனால F equal to 0. அதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணோம்னா இந்த ஹோல் டேர்மும் 0 வரும். F 0 இருந்தால் F ஆல் இன்ட்டு பண்ணுற எனி வேல்யூஸ் 0. இப்போ XC equal to 1 by 0. 1 by 0 இன்ஃபினிட்டி. அப்போ கெப்பாசிட்டன்ஸில் இன்ஃபினிட்டி அளவு என்னது ரெசிஸ்டன்ஸு. ஆறுக்கு பதிலாக தான் இதை போட்டிருக்கோம் ஒமேகா C. அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? நம்ம XCன்னு போட்டிருக்கோம். பாருங்க, XC equal to 1 by omega C. சரியா? அப்போ கெப்பாசிட்டரில் இன்ஃபினிட்டி அளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால DC கரண்ட்டை அலோவ் பண்ணாது, AC கரண்ட்டை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். இண்டக்டன்ஸில் போன வீடியோ பார்த்தோம்ல, அதில் DC கரண்ட் அலோவ் பண்ணும், AC கரண்ட் அலோவ் பண்ணாது. அது இண்டக்டன்ஸ், மின்தூண்டி. பட் இங்கே கெப்பாசிட்டன்ஸில் DC கரண்ட் அலோவ் பண்ணாது, AC கரண்ட் அலோவ் பண்ணும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லிருப்பாங்க பாக்ஸில். ஒரு மின்தேக்கி நேர்திசை மின்னோட்டத்தை தடுக்கிறது. ஒரு கெப்பாசிட்டர் டைரக்ட் கரண்டை என்ன பண்ணுது? தடுக்குது, அப்போஸ் பண்ணுது. ஆனால் மாறுதிசை மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது. AC கரண்டை அலோவ் பண்ணுது. ஏன் மற்றும் எவ்வாறு? ஏன்னா ரீசனு நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி DC கரண்ட்டுக்கு 0வா இருக்குது, அதனால 1 by 0 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதில், இதில் கெப்பாசிட்டரில். அதனால DC கரண்ட்டு அலோவ் பண்ணாது. மின்தடை இருக்கும் அதில். கெப்பாசிட்டரில் மின்தடை இருந்தால் DC கரண்ட்டு போகுமா? அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரியறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.